ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சூப்பரான ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். பூண்டு ஊறுகாய். இது சில டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 400 கிராம் அளவு பூண்டை எடுத்து இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா க்ளீனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு புளி இந்த அளவு ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம புளியை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் சாஃப்டாகி ஜூஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக ஊறி வரணுன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 250 ml அளவுக்கு வாட்டர் இதில் ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கலாம். ஊறுகாய் செய்ய இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் நமக்கு தெளிக்காமல் நம்ம ஊறுகாய் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 ml நல்லெண்ணெய் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு பற்களை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பூண்டு பற்களையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோம்னா இது கருகி போயிடும். உள்ளே மட்டும் வெந்திருக்காது, மேலே மட்டும் கருகிருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 3 to 5 minutes நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கிளறி விடணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாய் ரசம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், சாம்பார், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கூடலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. பூண்டு பற்கள் எல்லாம் சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 spoon அளவு கடுகு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், அதிகமாக எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1/2 spoon வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த அளவு போதுமானதாக இருக்கும். அதிகமாக எடுத்துட்டோன்னா அதில் உள்ள கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா சூடானதும் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுடர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆற வச்ச பூண்டு பற்கள்லேருந்து சின்ன சின்ன பூண்டு பற்கள் மட்டும் ஒரு 10 பல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மீதி பூண்டு பற்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது பூண்டு பற்கள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ கடுகு, வெந்தயம் இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதும் கடுகு 1/4 spoon அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், 1/4 spoon போதும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் 1/4 spoon ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பற்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சோம்ல அந்த பூண்டு பற்களையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சில்லி பவுடர் 2 spoon ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில்
தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புளியை கரைச்சிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா தெளிக்கும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அகலமான பாத்திரம் எடுத்தால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஃபைனலாக இதில் வெல்லம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்வீட்னஸ் பிடிக்காதுங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்தா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணதும் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இப்போது நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் செஞ்சு முடித்ததுமே அந்த பாத்திரத்தை மூடி வைக்காமல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெளியில் வச்சாலும் 1.5 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் சொன்ன டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபை ஆகும் நான் போடுற வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.